முதல்ல தன்னை தான் உணரணும். தன்னை உணராதவன் எவனுமே ஞானி ஆக மாட்டான். ஞானி ஆனதுக்கு பிறகுதான் சித்தராக முடியும். சித்தி என்பது சித்து விளையாட்டுகள் காட்டணும், அற்புதங்கள் செய்யணும், பல ஞானங்கள் புரியணும், மக்கள் ஏத்துக்கணும். நீ உட்காந்துட்டு மனசுல வந்து வெந்தது தின்ட்டு வந்தது உளறவெல்லாம் சித்தர் கிடையாது. அப்படி ரோட்ல உட்காந்துட்டு தவம் பண்ணுவான். மக்கள் வந்து என்னை இடையூறுபடுத்துறாங்க, கார் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படின்னா நம்ம தான் தவத்தை நோக்கி காட்டை நோக்கி போகணுமே தவிர தனிமைப்படுத்திக்கணுமே தவிர என்ன அப்படியே காதெல்லாம் அடைக்கிற அளவுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஏதாவது சொன்னா அவங்க முட்டாள்னு தான் நம்ம சொல்லணும். கார் போற இடத்துல நீ வந்து உட்காந்துக்கிட்டு தியானம் பண்றான் தவம் பண்றான்னு சொல்வது என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத காரியம். எப்பேற்பட்ட சூழ்நிலையும் உண்மையான தவசிகள் எவ்வளவு சத்தம் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கூட்டம் வந்தாலும் சரி, அந்த கூட்டத்துக்கு இடையிலும் உன்னுடைய தவத்தை கலைக்காமல் இருந்து தியானம் செய்கிறாய் என்றால் சாப்பாடு போடுற அன்னதானம் என்ற பேர்ல ஒரு கமர்ஷியல் நடப்பதை வந்து வெளியில நடக்கிறத நீங்க நிறுத்தலாம். அது பெரிய ஒரு வாய்ப்பு, புண்ணியம். கோவில் நிர்வாகத்துக்கு பணம் சாப்பாட்டுக்குன்னு கொடுக்குற பணம் சாப்பாடு தான் போடணுமே தவிர கல்லு மண்ணு ஜல்லி வாங்குற இடம் வாங்குறேன்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. சோத்தை கொடுத்துட்டு அம்மா வீடியோ எடுத்து போடுறதெல்லாம் அது புண்ணியமோ தொண்டோ கிடையாது. அந்த வகையில திருவண்ணாமலை நாள்தோறும் பெருத்து கொண்டு இருக்கிறது அன்னதானன்ற பேர்ல. வியாபாரிகள் ஆகிட்டாங்க எல்லாமே வர்த்தக நிறுவனங்களா கமர்ஷியலா கொண்டு போயிட்டாங்க. இதெல்லாம் தடை செய்யறதுக்கு தான் திருவண்ணாமலை வந்து பெரிய மகானாயிலாம் சித்தராயிலாம் புத்தராயிலான்னு சொல்லிட்டு எல்லாம் நினைப்போட நான் இந்த ஊருக்கு வரல. என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்பட்டது, விரக்தி அடைஞ்சேன். அதுக்காக எங்கேயாவது ஒரு கோயில்ல போயிட்டு ஒரு தொண்டு செய்யணும் எனக்கு அறிவுறுத்தினாங்க எனக்கு மேல இருக்கிறவங்க. திருவண்ணாமலையை தேர்ந்தெடுத்தேன். திருவண்ணாமலையில வந்து மிதியடி காப்பகத்துல வந்து முதல் சர்வீஸ் செப்பல் ஸ்டாண்ட்ல இருந்து பக்தர்களுடைய செருப்பு வாங்கி கொடுத்தது தான் முதல் தொண்டு. அண்ணாமலையார் கோவில்ல அன்னதானத்துல பகிர்ந்து கொண்டது தான் இரண்டாவது தொண்டு, எச்சியல் எடுத்து போட்டது. அப்படி போட்ட தொண்டு இன்னைக்கு இறைவன் ஆட்கொண்டு காத்திருந்து காட்சி கொடுக்கிறார். காத்திருந்து காட்சி கொடுக்கிற கருணை கடவுள் தான் அண்ணாமலையார். அந்த அண்ணாமலையாருடைய பெருமை நாள்புறா சொல்லலாம். நிறைய பாவங்களை செஞ்சுட்டு தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். இந்த திருவண்ணாமலை வந்து அடைக்கலமாயிருக்கிறோம். இன்னும் இந்த பூமியில இருந்துகிட்ட பாவத்தை செஞ்சா இன்னும் பிறவிகள் தான் நமக்கு தொடருமே தவிர கர்மா நம்மளை தொடர்ந்து இருக்குமே தவிர கர்மா அறுபடாது. எங்களுக்கு மதம் தேவையில்லை, மொழி தேவையில்லை. ஆதரவற்ற பிரேதம் இருந்தால் நாங்கள் அதை அடக்கம் பண்றோம். அதுக்குதான் எங்களுடைய அமைப்பு இருக்கு. நேற்று வந்தவங்களாம் ஆம்புலன்ஸ் வாங்கிட்டாங்க, நேற்று முளைச்சவங்களாம் வந்து பெரிய பெரிய அவார்டு விருது வாங்குறாங்க. நான் சொல்றேன், அவார்டு விருது வாங்குறதுக்கா பணத்தை பதைக்க வரீங்க? இந்த பூமிக்கு வந்த காரியம் என்பது மிகப்பெரிய மிராக்கலான விஷயங்கள்லாம் எதிர்காலத்துல இருக்கு. எல்லாமே தேவ ரகசியங்களா இப்படி திறந்து விட்டுட்டா ஆன்மீகம் பறந்து ஓடி போயிடும். கை மூடி வச்சிருக்கிற வரைக்கும் தான் அது ஆன்மீகம். அதை திறந்து விட்டுட்டா நம்ம எல்லாரும் போல ஒருவர் ஆயிடுவோம். அல்வாவுக்கு சொல்றேன், சித்தர் புத்தர் யார் சித்தர்? இந்த பூமியில யார் சித்தர் சொல்லுங்க பாப்போம். இப்ப இருக்கிறவங்கள கடைசியா நான் பார்த்தது மூக்குடி சாமி மட்டும்தான். பிறர் ஒருவருக்கு துன்பம் தராமல் நீ வாழ்ந்தினால் அதுதான் சிறந்த தவம். நீ இப்போ உட்காந்து தியானம் பண்ணணும், தவம் பண்ணணும் அப்படிங்கிற இன்னைக்கு நீ வந்து யாருக்காவது துன்பம் தராம வாழ்ந்தியா அதுவே இன்றைய தவத்தினுடைய பலனாக உனக்கு கிடைக்கும். இந்த திருவண்ணாமலைக்கு வந்த பிறகு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் அண்ணாமலையார் எந்த இடத்துல இருந்து பார்க்கணும்னா அந்த திசையில இருந்து ஒவ்வொரு வகையில காட்சி கொடுக்கிறார். மார்கழி ஒன்றுல எப்படி பௌர்ணமிக்கு கூட்டம் வருமோ அது போல இன்றைக்கு கூட்டம் வந்து பெரும்பாலான கூட்டம் வந்துகிட்டு தான் இருக்கு. நிக்கல ஜனங்க. எதற்காகவும் பக்திக்கு முன்னாடி எதுவும் நிக்காது அப்படி என்பதுதான் இது ஒரு இந்த கூட்டத்தினுடைய ஒரு பெரிய எடுத்துக்காட்டு என்று சொல்லலாம், உதாரணம் என்று சொல்லலாம். பக்திக்கு முன்னாடி எதுவுமே சிரத்தை இல்லை. பக்தின்னு வச்சுட்டாங்கன்னா மனசுல கடவுள் வந்துட்டாங்கன்னா எதுவா இருந்தாலும் அவர் பார்த்துக்குவாரு அப்படின்ற ஒரு நிலை வந்துடுச்சுன்னா இறைவன் மேல பாரத்தை போட்டு இந்த மக்கள் வரதான் செய்யறாங்க. அவங்களெல்லாம் தடுத்து நிறுத்தணுங்கிறதெல்லாம் இனிமே முடியாத காரியம். அதனால நான் வந்து ரோட்ல உட்காந்துட்டு தவம் பண்ணுவேன். மக்கள் வந்து என்னை இடையூறுபடுத்துறாங்க, கார் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படின்னா நம்ம தான் தவத்தை நோக்கி காட்டை நோக்கி போகணுமே தவிர தனிமைப்படுத்திக்கணுமே தவிர என்ன அப்படியே காதெல்லாம் அடைக்கிற அளவுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஏதாவது சொன்னா அவங்க முட்டாள்னு தான் நம்ம சொல்லணும். கார் போற இடத்துல நீ வந்து உட்காந்துக்கிட்டு தியானம் பண்றான் தவம் பண்றான்னு சொல்வது என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத காரியம். எப்பேற்பட்ட சூழ்நிலையும் உண்மையான தவசிகள் எவ்வளவு சத்தம் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கூட்டம் வந்தாலும் சரி, அந்த கூட்டத்துக்கு இடையிலும் உன்னுடைய தவத்தை கலைக்காமல் இருந்து தியானம் செய்கிறாய் என்றால் நீ வந்து அந்த இடத்துல உண்மையான தவசி. அதை விட்டுட்டு என்னை இப்படி எல்லாம் தொந்தரவு பண்றாங்க அப்படின்றதும் வள்ளலார் பாட்டுல முரண்பாடுகள் என்று சொல்வதும் இதெல்லாம் உள்நாட்டு சண்டைக்கு நான் வரவே விரும்பல. ஏன்னா வள்ளலாரை பத்தி தெரிஞ்சவங்க தான் அதை பத்தி தெரிய முடியும், பேச முடியும். ஒரே ஒரு சம்பவத்தை வள்ளலார் மட்டும் சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு போறேன். வள்ளலார் வந்து வாழ்ந்த காலத்துல ஒரு தகவல் என்னன்னா, ஒரு கிராமத்துல 2 சிலம்பாட்டக்காரர்கள் சிலம்பம் வீசிட்டு இருக்கிறாங்க.
அப்ப எதிரும் புதிருமா ஒருத்தர் தாக்கிட்டு இருக்கும்போது வள்ளலார் அந்த வழியா போறாரு. ஏன்னா வள்ளலாரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த யாரும் எனக்கு எதிர்ப்பு கிடையாது, எதிரியும் கிடையாது. ஆனா முன்னோர்கள் பாட்டை பிழை சொன்னோனேன்னு சொல்லிட்டு மணிநீதி கண்ட வாசகத்துல வள்ளலாரே சொல்லியிருக்கிறாரு, முன்னோர்கள் பாட்டை பிழை சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட வள்ளலாருடைய ஒரு மகிமை நிறைய நான் அனுபவிச்சிருக்கிறார். அதாவது படித்து தெரிந்து கொள்வதை விட அனுபவித்து தெரிந்து கொள்வதுதான் எதிலும் சிறப்பானது என்று சொல்வார்கள். அந்த அனுபவத்தில் 2 அனுபவங்கள் வள்ளலார் பற்றி நான் நிறைய இருந்தாலும் நிறைய சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா இந்த 2 அனுபவங்கள் உங்களுக்கு பெரிய எடுத்துக்காட்டாக உதாரணமாக வள்ளலாரை பற்றி சொல்லலாம். அப்படி அந்த வீதியில கிராமத்துல போயிட்டு போய் 2 சிலம்பாட்டக்காரர்கள் விளையாடிட்டு இருக்கிறாங்க. வள்ளலார் அந்த பக்கம் போறாரு. இவரை கேலி பண்ணணும்னா அந்த சிலம்பாட்டக்காரர்களுக்கு ஒரு புத்தி வந்துடுச்சு. அப்ப சொல்றா, என்ன சாமி சிலம்போட வரியா அப்படின்னு கேக்குறாங்க. இவர் திரும்பி பாக்குறாரு, உங்களை தான் சாமி, சிலம்பு கத்துக்க வரீங்களா, சிலம்பாட்டம் வரீங்களா, சொல்லி தரீங்களா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கறாங்க. இப்படி எல்லாம் கிண்டல் கேலியுமா பண்றாங்க. வள்ளலார் பொறுத்து சற்று யோசனை பண்ணிட்டு திரும்பி அவங்க கிட்ட வர்றாரு. சரி, நான் விளையாட வரேன், வாங்க விளையாடலாம் அப்படின்னு கேட்கிறாரு. அப்படின்னா, சாமி நான் விளையாட்டுக்கு சொன்னேன், சும்மா உங்களுக்கு கிண்டல் பண்றதுக்காக சொன்னேன், நீங்க நிஜமாலுமே வந்துட்டீங்க, போங்க போங்க உங்க வழியை பார்த்துட்டு போங்க, இதெல்லாம் மேல கழுகி பட்டுச்சுன்னா உங்க உடம்பு புண்ணாயிடும், வேண்டாம் போங்க நீங்க அப்படின்னு. இல்ல நீங்க கூப்பிட்டுட்டீங்க, நான் உங்களோட விளையாடுறதுக்கு நான் தயாராயிட்டேன், வாங்க விளையாடலாம் அப்படின்றாரு. இல்ல சாமி தெரியாம கூப்பிட்டுட்டோம், தப்பு ஒண்ணு மேல கழி பட்டுச்சுன்னா நீங்களை பாக்குறதுக்கு ஆன்மீகவாதியா பெரிய ஆளா தெரியுறீங்க, உங்களை அடிச்ச பாவம் எங்களுக்கு வேண்டாம், அதனால தயவு செய்து போங்க, உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன், நீங்க போங்கன்னு சொல்றாங்க. இல்ல நீங்க கூப்பிட்டீங்க, நான் விளையாடுறதுக்கு தயாராயிட்டேன், விளையாடிதான் ஆகணும் அப்படின்றாரு. அப்படியா, சரி எப்படி விளையாடணும் நீங்களே சொல்லுங்க, நாங்களும் உங்களை அடிச்ச பாவமா எங்களுக்கு இருக்கக்கூடாது, நீங்க சொல்லுங்க அப்படின்னு போது வள்ளலார் என்ன சொல்றாரு, நான் நடுவில் இருக்கிறேன், நீங்க 2 பேரும் என் மேல கொம்பு வீசுங்க, அந்த கொம்பு எந்த அளவுக்கு எனக்கு பாதிக்குதுன்னு தெரிஞ்சுங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் நடுவில் நிக்கிறாரு. இவங்க பயப்படுறாங்க வீசுறதுக்கு. இல்லப்பா, அவரு மேலாடையில நீக்கிட்டு இடுப்புல முட்டி ஒரு துண்டை கட்டிட்டு நடுவில் நிக்கிறாரு. 2 எதிரும் புதிருமா இருந்துகிட்டு 2 பேரும் வீசுறதுக்கு பயப்படுறாங்க. வேண்டாம் சாமி, இப்ப கூட சொல்றேன் போயிடுங்க சாமி. இல்லப்பா நீங்க வீசுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது அவர் சாமியை கும்பிட்டுட்டு, சாமி எங்க தப்பு இல்லை, நீங்க சொல்றீங்க, நாங்க வீசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா இந்த எதிரும் புதிருமா கழியை வீசுறாங்க. கழியானது 2 பக்கமும் இப்படி ஊடுருவி வெளியே வருது. அப்படியே அந்த 2 பேரும் வீசினவங்க கொம்பை போட்டுட்டு, இது சாமியே கிடையாதுடா, ஏதோ பேயும் பிசாசு போல இருக்கடான்னு சொல்லிட்டு பயந்துட்டு கொம்பை போட்டுட்டு ஓடியே போய் சேர்றாங்க. வள்ளலார் அருள் கடந்த ஞானி, தன்னைத்தான் உணர்ந்தவர், தன் திருமேனியை பஞ்சபூதங்களோடு ஐக்கியமாக்கி கொண்டவர், நீர் நீரோடும், காற்று காற்றோடும், நெருப்பு நெருப்போடும், ஆகாயம் ஆகாயத்தோடும் சேர்ந்து கடைசியா அவர் விட்டு போட சென்ற இடத்துல நீர்த்தி விலைகள் தான் தரையில தங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் எழுதியிருக்கிறாங்க பல நூல்கள்ல. அதுபோல இன்னொரு சம்பவத்தை வள்ளலார் என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்றேன். நெய்வேலியில 21ஆம் பிளாக் அந்த பகுதியில வள்ளலார் சன்மார்க்க சங்கம்னு ஒரு ஐயா நடத்திட்டு இருந்து சாப்பாடு போட்டிருந்தார். அவர் ஒரு குடிபோதை உள்ளவர் தான். ஆனால் பல பேருக்கு அன்னதானம் வழங்கினால அவர் மேல எனக்கு ஒரு ஈர்ப்பு வந்துச்சு. அப்பதான் வள்ளலார் பத்தி எனக்கு அனுபவம் தெரிஞ்சு. ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை தோறும் அகவல் அந்த சன்மார்க்க சங்கத்துல போய் அகவல் படிப்பார். அகவல் படிச்சு முடிச்சுதான் அன்னதானத்தை போட ஆரம்பிப்பார். ஒரு நாள் அந்த ஐயா என்ன செய்யறாரு, நான் வெளியே போறேன், இன்றைக்கு அன்னதானத்தை நீ நடத்தணும் அப்படின்னு சொல்லி வேண்டிய பொருட்கள் எல்லாம் எலுமிச்சை சாதத்தை கிண்டறதுக்கான தேவையான பொருட்கள் எல்லாம் கொடுத்துட்டு அவர் வெளியே போயிடுறாரு. வெளியே போயிட்ட உடனே நான் எனக்கு தெரிஞ்ச அளவுல ஒரு களிமத்து மாதிரி ஒரு சாதத்தை ரெடி பண்ணி செய்ய தெரியாது. அன்னைக்குதான் சமையலே ஆரம்பிக்கிறோம் நாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சாதத்தை குழைச்சி அதுல எலுமிச்சை சாதத்தை கிளறி கடுகு கடலைப்பருப்புலாம் தீஞ்சு போய் அப்படியெல்லாம் ஒரு நிலையில இருந்தோம். சாதத்தை செஞ்சு வச்சுட்டு வருவாங்க. அவரு இருந்தா ஏகப்பட்ட படம் ஜனங்க வருவாங்க. சாப்பிட்டு 1:30 மணிக்கெல்லாம் சாப்பாடு காலி ஆயிடும். நான் 1:30 மணி தாண்டி உட்காந்துக்கிட்டு யாருமே சாப்பிட வரமாட்டாங்களே அந்த அருட்பெருஞ்சோதி அகோல பாராயணம் பண்ணிட்டு அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதினு பாராயணம் பண்ணிட்டு உட்காந்துக்கிற, சாப்பிட யாருமே வரல. விளக்க பாக்குற அருள் பிரகாசமா வள்ளலார் அப்படி நின்ன சொரூபத்துல காட்சி கொடுக்கிறார். சாமி இன்னைக்கு எங்க கையில ஆக்கி வச்சு சாப்பிடறதுக்கு யாருமே வரலன்னா அந்த ஆள் வந்தாருன்னா என்னை திட்டுவாரு, சாத்தை வேற இப்படி கெடுத்து வச்சிருக்கிறார், என்ன பண்றதுனே தெரியல சாமி, நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லிட்டு சாமியை சொல்லும் போது திடீர்னு 2 பேர் வராங்க. சாப்பாடு கிடைக்குமான்னு கேக்குறாங்க. சாப்பிட்டு கொடுக்குறேன். ஐயா 2 பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கிடைக்குமா, வீட்டுக்கு எடுத்து போனோம்னு இருக்காரு. அவங்களுக்கு கொடுக்குறேன். அவங்க சாப்பிட்டு போன அடுத்த செகண்ட் ஏகப்பட்ட ஜனங்க திபுன்னு வராங்க. ஒட்டுமொத்த சாதமும் காலி ஆயிடுது. அப்போ வந்தவர் சொல்றாரு, நடந்த சம்பவத்தை சொல்ற அவர்கிட்ட, வேற யாரும் வரலடா, நீ சாமி கிட்ட வேண்டியா, அண்ணாமலையார் பரமசிவம் பார்வதி சாப்பிட்டுட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கும் வாங்கிட்டு போயிட்டு ஜனங்களை அனுப்பி வச்சாரு, எனக்கு கிடைக்காத கொடுப்பனும் உனக்கு கிடைச்சதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. இந்த மார்கழியில
என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த மார்கழி அதாவது மார்கழி தோறும் திருவாசகம் ஓதுறது வழக்கம். அது இல்லாம அந்த மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் அப்படின்னு அந்த பரமாத்மா கூடிய கிருஷ்ண பகவானுக்கு ஓதக்கூடியதும் திருவெம்பாவை சிவபெருமானுக்குரியதாகும். இந்த நாட்கள்ல கன்னிப்பெண்கள் தன்னுடைய எதிர்கால கணவனுக்காக பாடக்கூடிய நாட்களாக இருக்கு. திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மார்கழி 1 என்பது நம்ம திருநேர அண்ணாமலை பின்னாடி இருக்கக்கூடிய கொட்டாங்குச்சி சாமியார் எத்தனையோ சித்தர்களை என்னுடைய கையினால அடக்கம் பண்ணியிருக்கிறார். மூக்குப்படி சித்தர் உள்பட. அதெல்லாம் சொல்லணும்னா தனித்தனி கதைகள். ஒவ்வொரு கதையும் சொல்லணும்னா ஒவ்வொருத்தரையும் அடக்கம் பண்ணது எப்படின்னு கேட்டா ஒவ்வொரு அனுபவமான தனித்தனி கதைகள் பிற்காலத்துல சொல்றேன். நான் அடக்கம் பண்ணது மார்கழி 1 கரெக்டா. அன்றைய தினத்துல கொட்டாங்குச்சி சாமியார் இன்னும் 2 மணி நேரம் தான் நான் இருப்பேன்னு 2 விரல் காட்டிட்டு போறாரு. அது போல அங்க இருந்தவங்களாம் இன்னும் 2 நாள் தான் இருப்பான் தவறாக முடிவு பண்ணி கேட்கறாங்க. அப்படியே போயிட்டே இருக்கிறாரு. கரெக்டா அந்த காவல் நிலையத்துக்கு போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி இறந்துடுறாரு. அவரை கொண்டு திருநேர அண்ணாமலை பக்கத்துல அடக்கம் பண்ணோம். இது ஒரு பெரிய எனக்கு கொடுப்பனை. எப்ப அவருடைய குரு பூஜை வைக்கலான்னு அந்த அடக்கம் பண்ண குழுவின்னு அவருடைய பக்தர்கள் எல்லாம் கேட்கறாங்க. இதெல்லாம் 4 நட்சத்திரம் தேவையில்லை, மார்கழி 1 இறந்தாரு, அன்னைக்கு குரு பூஜை மார்கழி 1 வைங்க அப்படின்னு சொன்னேன். அந்த வகையில இன்றைக்கு தீப திருவிழா நடந்துகிட்டு இருக்கும்போது பாக்குற பக்தர்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர்கள் போயிட்டே இருக்கிறாங்க. நான் ஸ்டாப் ஆயிட்டு இருக்காங்க. இதுல என்ன ஒரு பெரிய தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டாக்கா, இந்த வெளிப்புறத்துல நடக்கிற அன்னதானத்தை புறா, அதாவது இண்டோர் தாண்டி வெளிப்புறத்தில் நடக்கக்கூடிய அன்னதானத்தை புறா தவிர்த்துடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பக்தர்கள் அன்னதானம் சாப்பிடுன்ற பேர்ல பசியோடு இருக்கிறாங்களோ இல்லையோ அதை வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு சாப்பிடாம எவ்வளவு பேர் அன்னதானத்தை வீணாக்கிட்டு போறாங்க. அதுக்கு கொடுக்கும் போதே கொஞ்சமா கொடுக்கணும், இல்லை வாங்கும் போதே கொஞ்சமா வாங்கணும். அதை விட்டுட்டு நிறைய அன்னதானத்தை வீதியில அந்த பிளேட் எல்லாம் போட்டு போறது துப்புரவு தொழிலாளருக்கு எவ்வளவு பெரிய சிரமத்தை கொடுக்குது. அது மட்டும் இல்ல, இன்னொரு ஒரு 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 தகவல் ஒண்ணு சொல்றேன். கோவில் நிர்வாகத்துக்கு இந்த வேண்டுகோளை நான் வைக்கிறேன். என்னன்னு கேட்டாக்கா, அன்னதானத்துக்குன்னு தனியா ஏகப்பட்ட ரூபாய், பல கோடி ரூபாய் அதுல வைப்பு நிதியாக இருக்கிறது. அன்னதானத்துக்கு மேல மேல கொடுத்துட்டே இருக்கிறாங்க. பல்வேறு வகையான உண்டியல் வருமானம் வந்தாலும் அன்னதானத்துக்கு என்று தனிப்பட்ட முறையில் உண்டியல் வருமானமும் பொதுமக்களுடைய காசு சேர்ந்துகிட்டே இருக்குது. பல ஆண்டுகளுக்கு அது அன்னதானம் செய்யலாம் என்று சொல்லப்படுகின்ற கருத்து நிலவுகிறது. அந்த வகையில அஷ்டலிங்கங்கள் உள்பட 10 லிங்கங்கள், இப்போ சந்திரலிங்கம் சூரியலிங்கத்தை சேர்த்தா 10 லிங்கங்கள் வருது. 10 லிங்கங்கள் அடிப்படையிலும் அன்னதானத்தை கோவில் நிர்வாகமே இண்டோரா அங்க கொடுக்கணும். கொடுத்தா நல்லது. அது தவிர சாப்பாடு போடுறன்ற அன்னதானன்ற பேர்ல ஒரு கமர்ஷியல் நடப்பதை வெளியில நடக்கிறத நீங்க நிறுத்தலாம். அது பெரிய ஒரு வாய்ப்பு, புண்ணியம். கோவில் நிர்வாகத்துக்கு பணம் சாப்பாட்டுக்குன்னு கொடுக்குற பணம் சாப்பாடு தான் போடணுமே தவிர கல்லு மண்ணு ஜல்லி வாங்குற இடம் வாங்குறேன்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. இருந்தாலும் நான் அன்னதானம் எப்போ போடுறேன்னாக்கா, அமாவாசை இதோடு பிதுர் தர்ப்பணமாக அமாவாசை 1 போடுறேன். அந்த வகையில என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார என் மனசுல என்ன தோடுதோ, சரியான பாதையா இருந்தா செய்யறேன். இல்லைன்னா அது சரியில்லாத பாதையா இருந்தா பல கோடி ரூபா அதனால பயன் கிடைச்சாலும் அந்த பாதைக்கு நான் போவதே இல்லை. இந்த திருவண்ணாமலைக்கு வருகின்ற போது அடியேன் ஒரு தொண்டனாக தான் வந்தேன். திருவண்ணாமலைக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு கேட்டு வந்தேனே தவிர, திருவண்ணாமலை பெரிய மகானாயெல்லாம் சித்தராயெல்லாம் புத்தராயெல்லாம் சொல்லிட்டு எல்லாம் நினைப்போட நான் இந்த ஊருக்கு வரல. என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்பட்டது, விரக்தி அடைஞ்சேன். அதுக்காக எங்கேயாவது ஒரு கோயில போயிட்டு ஒரு தொண்டு செய்யணும் எனக்கு அறிவுறுத்தினாங்க எனக்கு மேல இருக்கிறவங்க. திருவண்ணாமலையை தேர்ந்தெடுத்தேன். திருவண்ணாமலையில மிதியடி காப்பகத்துல முதல் சர்வீஸ் செப்பல் ஸ்டாண்ட்ல இருந்து பக்தர்களுடைய செருப்பு வாங்கி கொடுத்தது தான் முதல் தொண்டு. அண்ணாமலையார் கோவில்ல அன்னதானத்துல பகிர்ந்து கொண்டது தான் 2வது தொண்டு, எச்சியல் எடுத்து போட்டது. அப்படி போட்ட தொண்டு இன்னைக்கு இறைவன் ஆட்கொண்டு காத்திருந்து காட்சி கொடுக்கிறாரு. எப்படி கொடுக்கிறாரு? இறைவன் என்னை காத்திருந்து காட்சி கொடுக்கிறார். முந்தானத்து அதாவது 2 நாள் முன்னாடி தீப திருவிழா நடைபெற்றது. அந்த தீப திருவிழா அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பக்தர் மூலமா அடியேன் 45,000 ரூபாய்க்கு கொடை கொடுத்தேன். அந்த கொடை அண்ணாமலையார் தீபத்தன்று சாத்தப்பட்டு அந்த கொடை தான் பல லட்சம் மக்கள் தரிசனம் செய்தார்கள். அந்த கொடையின் கொடுத்ததுக்கான ஒரு அடிப்படையோ என்ன காரணமோ தெரியல, 10 நாள் தீப திருவிழா அன்னைக்கு படமே எடுக்கல, தரிசனம் பார்க்கல, கோவில் பக்கமே போல. ஏன்னா இந்த கூட்டம், போலீஸ்காரர்களுடைய பிரச்சனை, டிராபிக் ப்ராப்ளம், இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் கோவில் பக்கமே 10 நாள் போகல, படமும் எடுத்து போடல சேனல்ல. அப்படி மீறி போட்டாலும் அதை பாக்குறதுக்கு பெரிய ஆட்களை நம்ம கிட்ட இல்ல. அந்த வகையில நான் போகாத விட்டுட்டேன். ஆனால் நேத்து சாமி கிரிவலம் வரார். தீபத்தின் விழா முடிஞ்சு 3வது நாள் கிரிவலம் வருவார். இன்னைக்கு வருவாருன்னு நல்லாவே தெரியும்.
சாமி தரிசனம் பார்க்கலாம் காத்திருக்கும் போது அந்த சாமி கிட்டக வர நேரத்துல எனக்கு பல்வேறு வேலைகள் இடையூறு வந்துச்சு. சாமி வர்றது தவறி போய் கூட நான் வந்து என்ன செய்யறேன், அந்த நேரத்துல என்ன விஷயம்னாக்கா சாமி வந்துட்டான்னு தெரியுது, மோள சத்தம் உடல் சத்தம் கேட்குது. அந்த உடல் சத்தம் கேட்கற நேரத்துல இயற்கை உபாதை வந்துடுது. மறுபடியும் இது பாக்குறதா சாமியை பார்க்கறதா, சரி சாமி போனா போட்ட வண்டியில போய் பிடிச்சிடலாம் சாமியை அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வேலைகள்லாம் சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு குடுக்குன்னு ஓடுறேன். அங்க போனா சாமி என்னுடைய வீதிக்கு அருகாமையில முக்கூட்டுல நின்று அவரு நிறைய பேர் வந்து மண்டகப்படி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது சாதம் மட்டும் இல்ல, அவருக்கு வேட்டி துணிமணி எல்லாம் கொடுக்க காத்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு கண்ணில் இருந்து அழுகை தான் எனக்கு பெருக்கெடுத்து ஓடியது. காரணம், சாமி காத்திருக்கிறார், நீ வந்தாதான்டா போவான்ற அளவுக்கு என்னுடைய மனசு வந்து சொல்ற மாதிரி தெரிஞ்சுது. அப்ப நான் ஓடி போய் சாமிகிட்ட சரணாகதியா கையெடுத்து கும்பிட்டுட்டு சாமி நமக்காக காத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வணங்கி, அந்த நேரத்துல ஒருத்தர் பயங்கரமா தேங்காய் உடைச்சு வணங்கி நிக்க வைக்கிறார் சாமியை போக விடாம. தேங்காய் அது என்னுடைய சேனல்ல நான் போட்டிருக்கிறேன். சாமி நின்று தரிசனம் காமிச்சிட்டு முழுமையா என் மனசு திருப்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்த விட்டு போறாருன்னா, காத்திருந்து காட்சி கொடுக்கிற கருணை கடவுள் தான் அண்ணாமலையார். அந்த அண்ணாமலையாருடைய பெருமை நாள்புறா சொல்லலாம். ஒரு பக்திக்கு இவ்வளவுதான் அவ்வளவுதான் கிடையாது, எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. அதுல ஒரு சம்பவம் மட்டும் சொல்றேன். மாட வீதி, அதாவது மாட வீதியில அண்ணாமலை ராஜகோபுரத்துக்கு கீழே ஒரு இடத்துல நான் மாடியில் தங்கி இருக்கிறேன். அப்போ வந்து பெங்களூர்ல இருந்து ஒரு குடும்பம் அவங்க வந்து அங்க பிரதர்ஷனம் பண்றாங்க. நான் வந்து எப்பன்னா எனக்கு தூக்கம் வரலன்னா ராஜகோபுரம் கீழே தங்கி இருக்கிறப்ப தூக்கம் வரலன்னா ராஜகோபுரம் வாசல்ல வந்து அந்த கருங்கல் கட்டையில வந்து உட்காந்துட்டு காத்து நல்லா வரும். அப்ப என்னை பற்றி சிந்திக்கிறேன், திருவண்ணாமலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் ஆயிடுச்சு. நிறைய தொண்டுகள் செஞ்சுட்டோம், அடியாளுக்கு செஞ்சுட்டோம், ஆண்டவனுக்கு செஞ்சுட்டோம். இனிமே இந்த ஜென்மத்துல நமக்குன்னு ஒண்ணு செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்காது. அவ்வளவு செஞ்சுட்டோம். அண்ணாமலை என்னைக்கு கூப்பிடாரோ கூட்டிட்டு போயிட வேண்டியதான். எல்லாம் அவ்வளவு தொண்டுகள் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு பெரிய ஆணவமானது என்னுடைய தலையில வந்து உட்காந்துடுச்சு. அந்த நிமிஷம் உட்காந்துட்டு பண்ணே அப்படியே கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆணவம் எப்படி ஒழிக்கிறாரு பாருங்க. கொஞ்ச நேரத்துல பண்ணா அந்த பெங்களூர்ல இருந்து ஒரு பிராமண குடும்பம் மேல சட்டப்படாம ஆண்கள், சின்ன சின்ன குழந்தைங்க, ஆண்கள் வந்து சட்டப்படாம வராங்க. பெண்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, எல்லாம் குடும்பத்தோட சேர்ந்து அங்க பிரதர்ஷனமா மாட வீதி நைட்டு இரவு 2 மணி வாக்குல வராங்க. 2 மணி வாக்குல நான் தூக்கம் வராம நான் வெளியில வந்து உட்காந்தா ஆணவத்தை ஏறின ஆணவத்தை அந்த பிராமின் குடும்பம் வந்து அங்க பிரதர்ஷனம் வர்றதை பார்த்த உடனே இந்த பக்திக்கு முன்னாடி நம்மளுடைய தொண்டாகட்டும் எதுவாகட்டும் எந்த மூளைக்கடா அப்படின்னு நான் நினைக்கும் போது என் கண்ணுல இருந்து கண்ணீர். அப்பப்ப நான் ஏதாவது என்னை விட ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தையோ அல்லது பக்திமானையோ அல்லது அடியார்களையோ பார்த்துட்டா என் கண்ணுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வருவதை தவிர, சரணாகதி அது பேரு தான், ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வருவதை தவிர வேற எதுவும் அந்த இடத்துல அவங்களோட நான் பெரிய ஆளுன்னு நினைக்கிறதுக்கு ஒரு காம்படிஷன் எப்பயுமே உருவாக்கிக்கிறது கிடையாது. என்னை விட யார் பெரியவர்களாக இருந்து என் மனசுக்கு சொல்லிச்சுன்னா அவங்களை வணங்குவதற்கு நான் தயங்கவே மாட்டேன். அப்படிப்பட்ட நிலையில அவர்களை வந்து பெரிய அளவுல அவங்களை நான் வந்து அவளுடைய பக்திக்கு நான் தலைவணங்கி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்னுடைய ஆணவத்தை ஒழிச்சதுக்கு நன்றி என்று சொல்லி, இப்படித்தான் ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு நாளும் நேற்று இருப்பில்லை நாளைய சேமிப்பில்லை, தினசரி வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லி தொடர்ந்து போயிட்டு இருக்கிறேன். அந்த வாழ்க்கையில இந்த நாள் வரைக்கும் என்னால முடிஞ்சது என்ன செய்ய முடியுமோ. இன்னைக்கு நைட்டு போய் படுத்த நான் இரவு படுக்கும் போது இன்னைக்கு யாருக்காவது நம்மளால ஒரு உதவி நடந்ததா, 4 பேருக்கு புண்ணியம் நடந்ததா, அன்னைக்கு நடந்தது என்று தெரிந்துபட்டால் நிம்மதியான தூக்கம் பண்றதுக்கு இருக்கும். இல்லைன்னா அதுக்கு என்ன பிராய்ச்சித்தம், என்ன செய்யணும் சாமிகிட்ட கேட்பேன். சாமி அதுக்கான விஷயத்த சொல்லுவாரு. மறுநாள் அதை எடுத்து நம்ம வந்து நடைமுறைப்படுத்தி அந்த தொண்டை வந்து நிற்காம செய்யறோம். இன்னைக்கு ₹1,00,00,000 கொடுத்தா இன்னைக்கே அழிச்சிடுவோம். ஏதாவது ஒரு தொண்டு செஞ்சு அது மூலியமா முடிச்சிடுவோம். அடுத்த நாள் ஒரு டீ காபி சாப்பிட்றதுக்கு கூட கையில காசு இருக்காது. 10 அடியார்கள் சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு டீ வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பேன். கையில காசு இல்லையே நினைக்கும் போது, என்ன சாமி இங்க நிக்கிறீங்கன்னு யாராவது வந்து கேட்பாங்க. வேற எல்லாரும் நிக்கிறோம், ஒரு டீ சாப்பிடணும்னா அதுக்குன்னா சாமி நான் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த நிமிஷத்துக்கு அந்த நேரத்துக்கு ஒரு ஆள் வந்து அந்த டீ காப்பியை வாங்கி கொடுத்து நிறைவு செய்வார் நம்மளுடைய தொண்டை. இது போலதான் நம்மளுடைய வாழ்க்கை நடந்துட்டு இருக்கிறத தவிர நம்ம பெரிய ஆளு, நம்ம சித்தரு புத்தருங்க, ஏன்னா நிறைய பாவங்களை செஞ்சுட்டு தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். இந்த திருவண்ணாமலை வந்து அடைக்கலமாயிருக்கிறோம். இன்னும் இந்த பூமியில இருந்துகிட்ட பாவத்தை செஞ்சா இன்னும் பிறவிகள் தான் நமக்கு தொடருமே தவிர, கர்மா நம்மளை தொடர்ந்து இருக்கிறமே தவிர கர்மா அறுபடாது. அதனால ஏதாவது இந்த பூமிக்கு வந்து நல்லவங்களோ படிச்சவங்களோ பண்பானவர்களோ யாராவது இருந்து இந்த பூமியில ஏதாவது செய்யணும்னா நீங்க தியானம் தவம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. தியானம் தவம் செஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல தொண்டு செய்யுங்க, இறைவன் உங்களை தேடி வருவார். அதுதான் கண்ணதாசன் சொல்லிக்கிறார், தொண்டுக்கென்றே அலைவான் ஏலிக்கு ஆளாவான் கண்டுகொள்வாய் அவனை ஞானத்தங்கமே கடவுளில் பாதியடி ஞானத்தங்கமே என்று கண்ணதாசன் பாடியிருக்கிறார். அந்த வகையில நீங்க தொண்டு செஞ்சாலே போதும், உங்களை தேடி இறைவன் வருவார்.
அந்த தொண்டு விளம்பர தொண்டாக இருக்கக்கூடாது, வியாபார தொண்டாக இருக்கக்கூடாது, அர்ப்பணிப்பாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி தொண்டு தான் சொல்றேனே தவிர இதை வச்சுட்டு ஒரு சோத்தை கொடுத்துட்டு அம்மா வீடியோ எடுத்து போடுறதெல்லாம் அது புண்ணியமோ தொண்டோ கிடையாது. அந்த வகையில திருவண்ணாமலை நாள்தோறும் பெருத்து கொண்டு இருக்கிறது அன்னதானன்ற பேர்ல. வியாபாரிகள் ஆகிட்டாங்க எல்லாமே வர்த்தக நிறுவனங்களா கமர்ஷியலா கொண்டு போயிட்டாங்க. இதெல்லாம் தடை செய்யறதுக்கு தான் 10 கோவில்ல திருக்கோவில் சார்பாக அன்னதானத்தை தொடங்குன்னு மீண்டும் நான் வலியுறுத்த வேண்டியதா இருக்கு. திருக்கோவில் சார்பில் இண்டோர்ல அன்னதானத்தை செய்துட்டால் இந்த வெளிப்புற வியாபாரிகள் எல்லாம் கட்டவிழ்த்து விட மீறி அவங்க செய்யறாங்களா அவங்களை கணக்கு வழக்க மாசத்துக்கு ஒரு தடவை கலெக்டர் ஆஃபீஸில் கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்க. இந்த பேருக்கு வருமானம் வந்துச்சு, இவ்வளவு ரூபாய் எனக்கு செலவு பண்ண மிச்ச இருப்பு இருக்கு அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கணக்கு கொடுக்க சொல்லுங்க. அப்படி கணக்கு கொடுக்காதவங்களோட லைசன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுங்க. யாரோட சமூக நலவர் என்ற பேர்ல மாற்று மதத்தினர் எல்லாம் இன்னைக்கு ஊடுருவிட்டாங்க. ஒரு விஷயத்தையும் முட்டி சொல்றேன், அந்த மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் இங்க ஒரு அனுமதி இல்லாம தானா இந்துக்களை நாங்க தான் பாதுகாக்கிறோன்ற ஒரு போர்வையில மாற்று மதத்தினர் இன்னைக்கு இருக்கிறாங்கனாக்கா அது பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய எதிர்ப்பை நாங்க நீங்க சம்பாதிக்க வேண்டியதா இருக்கும். காரணம் ஏன்னா இன்னைக்கு சென்னையில ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த சென்னையில ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த ஒரு தாய் அவங்க என்ன பண்றாங்கன்னா மீடியாவை கூப்பிட்டு பேசுறாங்க. நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன், தேவைப்பட்டா காட்டுறேன், யார் வேணாலும் வாங்க காட்டுறேன். அந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். தன்னுடைய குழந்தை இறந்து போகுது, கிறிஸ்துவ மதத்தினுடைய தாய் அந்த குழந்தை இறந்து போயிட்டதுக்கு அடக்கம் பண்றதுக்கு சுடுகாடு கேட்கறாங்க. சுடுகாடு அந்த சர்ச்சில் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வேற சர்ச்சு சார்ந்தவங்க, இந்த இடத்துல கேட்டவங்க வேற சர்ச்சு சார்ந்தவங்க, நீங்க போய் சர்டிபிகேட் வாங்கிடுவாங்க. அவங்க இறந்தது கோயம்புத்தூர் தாண்டி ஏதோ ஒரு ஊர் சொல்றாங்க, அவங்க சொந்த ஊர் சென்னையில இறந்துட்டாங்க. இங்க அடக்கம் பண்றதுக்கு சுடுகாடு தரமாட்டேன்னு சொன்னா நீ என்ன மதம், எதுக்கு எங்களுக்கு இந்த மதம் அப்படி, பைபிள் எங்களுக்கு எதுக்கு அப்படின்லாம் அந்த அம்மா கேட்கறாங்க. பிரஸ் மீட்டிங்ல நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் வீடியோவை. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி வகையில இருக்கும்போது நான் என்ன சொல்றேன்னா, இப்படி அடக்கம் பண்ண முடியாதவர்கள் தவிப்பவர்கள் எந்த மதம் கணக்கே கிடையாது. திருவண்ணாமலையில நீங்க வந்துருங்க, அல்லது அங்க இருக்கிற சமூக ஆர்வலரோட தொடர்பு கொள்ளுங்க. அவங்க எங்களோட தொடர்பு கொண்டு எங்களுக்கு மதம் தேவையில்லை, மொழி தேவையில்லை, ஆதரவற்ற பிரேதம் இருந்தால் நாங்கள் அதை அடக்கம் பண்றோம். அதுக்குதான் எங்களுடைய அமைப்பு இருக்கு. பல ஆயிரம் சாதுக்களையும் பல ஆயிரம் சடலங்களையும் இந்த கைகளால அடக்கம் பண்ணி என்னுடைய வாரிசுகளாக கொஞ்சம் பேர் இருந்து அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. என்ன ஒரு விஷயம்னா, அவர்களும் மாற்று மதத்தின் கைகூலிகளாக சென்று விட்டார்கள் என்பதுதான் இங்க ஒரு டிராபேக், ஒரு சோதனை காலமாக நம்ம நினைக்க வேண்டியதா இருக்கு. இதுல மாற்று மதத்தின் கைகூலிகளாக இருந்தால் மட்டும் பத்தாது, பிணத்தை வைத்து சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பதுதான் மனதிற்கு ஒரு வேதனையாக இருக்கிறது. இந்து சாதுக்கள் முறைப்படி நாங்க அடக்கம் பண்றோம். ஆனா இப்ப இருக்கிறவங்களாம் அப்படி கிடையாது. ஏதோ பள்ளத்தை நோண்டிட்டு குழி தோண்டிட்டு பழிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில இங்க பெரிய அளவுல அதையும் பணத்தை வச்சுட்டு வியாபாரம் ஆக்குறது எங்களுக்கு அது ஒரு உடன்பாடு இல்லாத ஒரு நோக்காதான் இருக்கிறது. நேத்து வந்தவங்களாம் ஆம்புலன்ஸ் வாங்கிட்டாங்க, நேத்து முளைச்சவங்களாம் பெரிய பெரிய அவார்டு விருது வாங்குறாங்க. நான் சொல்றேன், அவார்டு விருது வாங்குறதுக்கா பணத்தை புதைக்க வரீங்க? பணத்தை புதைக்க இறைவனுக்கு காலடியில போய் ஒரு தொண்டா ஒரு அர்ச்சனையா போய் சேர்ந்தா ஒரு அசுவமேத யாகம் நடத்துவதற்கு பலன் தான் ஒரு அனாதை பிணத்தை அடக்கம் செய்வதற்கு அந்த பலன். நான் சொல்ல வேதம் சொல்லுது. குறிப்பாக சொல்லணும்னா அந்த நிகழ்வு சொல்லணும்னா, காஞ்சி சங்கர மடத்துக்கு நான் அடியன் போறேன், என்னுடைய ஒருத்தரை கூட்டிட்டு போறேன். காஞ்சி சங்கர மடத்துக்கு போகும்போது அவரு இப்ப இறந்து போனாரு, இப்ப இருக்கிறவர்ல அதுக்கு முன்னாடி இருந்தவர், அவரை சந்திக்கிறோம். திருவண்ணாமலை இருந்து வரேன்னா சாதுக்கள் எங்க இருந்து வரீங்க அப்படின்னு கேட்கறாரு. திருவண்ணாமலை இருந்து வரேன் சாமின்னு வணங்கிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு சொல்றேன். அப்படியா, திருவண்ணாமலை என்ன செய்றீங்க? இனிமேல் ஆதரவற்ற பிரேதங்கள்லாம் எடுத்து அடக்கம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா, அங்க நாராயணின்னு ஒரு சாமி பெரியவர் இருக்கிறாரு, அவரை போய் பாங்கப்பா, அப்படியா இவரை கூட்டிட்டு போயிட்டு நாராயணி ஐயா கிட்ட கொண்டு போய் விடுங்க அப்படின்னா அந்த நாராயணி ஐயாவை போய் பாக்குறோம். அவர் பழுத்த பழம், அந்த பழுத்த பழம் பாத்தீங்கன்னா 90 வயசுக்கு மேல, அந்த 90 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவர்களை பாத்தீங்கன்னாக்கா பெரிய ஒரு நிலையில இருக்கிறார். கையில ஒரு வேத புத்தகத்தை வச்சுட்டு இருக்கிறாரு. அந்த வேத புத்தகத்தை வச்சு படிச்சுட்டு இருக்கும்போது சாமி எங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அந்த அறிமுகப்படுத்தி வைக்கும்போது சொல்றாரு, சாமி எங்க இருந்து வரீங்கன்னா, நான் திருவண்ணாமலை இருந்து வரேன். பேர் கேட்கிறார், பேர் சொல்றேன். என்னென்ன தொண்டு செய்றீங்கன்னா, மாரி ஆதரவற்ற பிரேதங்கள் எல்லாம் அடக்கம் பண்றேன். அப்படியா, என்ன எப்படின்னா, எங்க அப்பாவுக்கு கொல்லி வைக்கிறது எங்க வீட்டுல விடல, அப்பாவுக்கு கொல்லி வைக்கல. இன்னைக்கு எத்தனையோ தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் இன்னைக்கு கொல்லி வைக்கிற பாக்கியத்தை இறைவன் கொடுத்தாரு.
அதை செஞ்சுட்டு இருக்கணும். அப்படி செய்றீங்களா, அதனுடைய பலன் உங்களுக்கு என்ன தெரியுமான்னு அந்த நாராயண ஐயர் கேட்கிறார் காஞ்சி மடத்துல இருந்து. அப்படி கேட்கும்போது, தெரியாதுங்க சாமி, விஷயத்தை இதான் எங்க அப்பாவை கொல்லி வைக்க விடல, இன்னைக்கு எத்தனையோ தாய் தந்தைக்கு கொல்லி வைக்கிற வாய்ப்பு கிடைச்சா அதனால செய்யறோம்னு மீண்டும் சொன்ன உடனே வேத புத்தகத்திலிருந்து 10 பக்கங்களை பிரட்டுறாரு. புரட்டிட்டு ஒரு ஸ்லோகத்தை படிக்கிறார். படிச்சுட்டு சமஸ்கிருதத்துல இருக்குது, அது எனக்கு தெரியாது, தெரியுமா அர்த்தம் அப்படின்னு கேட்கிறார். தெரியல சாமி, நீங்க சொல்லுங்க அப்படின்றா. யார் ஒரு ஆதரவற்ற பிரேதத்தை அடக்கம் செய்கிறார்களோ, அனாதையா இருக்கின்ற ஒரு அனாதைன்னு சொல்லக்கூடாது, ஆதரவற்ற பிரேதம் அப்படின்னா சொல்லணும். அப்படி பிரேதத்தை அடக்கம் செய்கிறார்களோ அவர்கள் செய்கின்ற காரியம் அசுவமேத யாகம் செய்வதற்கு சமம் என்று சொல்லுகின்றார். அந்த அசுவமேத யாகம் என்பது விளக்கம் ஓரளவுக்கு எனக்கு தெரியும். ஆனா அவ்வளவு பெரிய புண்ணியம் நம்ம செய்யறோமா அப்படின்னு கேட்டா, திருவண்ணாமலைக்கு வந்தா காலையில ஒரு பிரேதத்தை அடக்கம் பண்ணிட்டு உட்காருவோம். அடுத்த உடனே காவல்துறையிலேருந்து கூப்பிடுவாங்க, சாமி இந்த இடத்துக்கு வாங்க, மறுபடியும் ஒரு பிரேதம் வந்திருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிட்டு அதையும் நாங்க அடக்கம் பண்ணியிருக்கோம். அப்பெல்லாம் காவல்துறை மிகுந்த எனக்கு ஈடுபாடு, நண்பர்களாக பொறுப்புள்ள அதிகாரிகள் அப்ப இருந்தாங்க. பேரே நான் சொல்லுவேன், அந்த அளவுக்கு அவர்கள் எனக்கு ஊக்கத்துணையாக, உற்ற நண்பர்களாக, காவல்துறை மிக உயர்ந்த அதிகாரிகளை என்னோட கை கோர்த்துட்டு வருவாங்க. நீங்க செய்யறதாங்க அருமையான தொண்டு, இந்த போஸ்டிங்லாம் ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரிங்க, ரிட்டையர்ட் ஆயிட்டுனா நான் உங்களோட சர்வீஸ் பண்ணுவேன்னு சொன்ன உயர் அதிகாரிகள், பெரிய பெரிய அதிகாரிகளை என்னை கட்டி பிடிச்சிட்டு தோல் கொடுத்து கை கோர்த்துட்டு போன அதிகாரிகள் இன்னைக்கும் தொடர்புல இருக்கிறாங்க. ஐபிஎஸ் அதிகாரிகள் முதல் கொண்டு டிஎஸ்பி முதல் கொண்டு எல்லாருமே இன்னைக்கு இருக்கிறாங்க. திருவண்ணாமலை ஒரு பிரச்சனைனா மோகன்சாமிக்கு தெரியாம இருக்காது. நீங்க அவரை போய் கண்டுபிடிங்க. மோகன்சாமி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவரை கண்டுபிடிக்கலாம், நீங்க அங்க போய் எந்த காரியமும் செய்ய முடியாது, முதல்ல நீங்க அங்க போய் பாருங்க அப்படின்னு ஐபிஎஸ் அதிகாரி சொல்லிவிட்டு இங்க பார்த்த காவலர்கள் அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் நாம் செய்திருக்கிறோம். அதெல்லாம் ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு ஸ்டோரியா நம்ம சொல்றோம். ஆனால் இங்க எந்த ஒரு அடிப்படையிலும் விளம்பரத்தை நோக்கி நாம் 20 ஆண்டு காலமாக எந்த ஒரு சேவையும் எந்த ஒரு தொண்டும் விளம்பரத்தை நோக்கி செய்ததே கிடையாது. அடியேன் காலையில எழுந்திருப்பேன், கோயிலுக்கெல்லாம் போகணும்னு அவசியம் கிடையாது. காலைல மலையை பார்ப்பேன், நீ என்ன இன்னைக்கு எழுப்பி விட்ட சாமி, நான் உயிரோட இருக்கிறேன். இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் உன்னுடைய அருட்கொடை தான். இல்லைன்னா நீ எப்போ வேணாலும் கூப்பிட்டு இருப்ப. இன்னைக்கு ஏதோ என்னை எழுப்பி விட்டுருக்கிறேன்னா நான் ஏதோ என்னால இன்னைக்கு செய்ய வேண்டிய தொண்டு ஏதோ இருக்கு. அந்த தொண்டை நான் இன்னைக்கு செய்துட்டு இரவு படுத்து நாளைக்கு நான் எழுந்துச்சுன்னா அது எனக்கு பாக்கியம். அந்த வகையில சாமியை தினசரி கும்பிட்டுட்டு கையெடுத்து இன்னைக்கு வேலை என்னவோ அது அன்னைக்கு நான் செய்வேன். அது சிறப்பாக முடிஞ்சதுன்னா இரவு படுக்கும்போது முடிஞ்சா யோசனை பண்ணி பார்ப்பேன், இன்னைக்கு யாருக்காவது உதவி செஞ்சிருக்கோமா அப்படின்னு சொல்லுவேன். நினைச்சு பார்க்கும்போது சாமி சொல்லுவாரு, நாளைக்கு இதை செய்யுன்னு சொல்லுவாரு. அந்த வேலையை உடனடியாக செய்வேன். அப்படிப்பட்ட சேவைகள் தொண்டுகள் தான் பலவேறு வகையில நடந்துட்டு. குறிப்பா ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். கடந்த மழை சென்ற ஆண்டு ஒரு வருடம் கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு. அப்போ பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை அந்த ஈசானிய இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிரவுண்ட்ல சர்க்கஸ் கூடாரம் அமைஞ்சிருந்தது. ஜமுனா சர்க்கஸ், அந்த சர்க்கஸ் பேரு ஜமுனா சர்க்கஸ். அந்த ஜமுனா சர்க்கஸ் தீபம் நெருங்கிடுச்சு. தீபம் நெருங்கும் போது அவளை காலி பண்ண சொல்றாங்க. அவரும் காலி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இதற்கிடையில இடைத்தரகன்னு ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன சொன்னா, நீங்க காலி பண்ண வேணாம், அந்த தீபம் ஒரு நாளுக்கு மட்டும் நீங்க இருந்து காலி பண்ற மாதிரி எல்லாத்தையும் வெக்கட் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இடைத்தரகர் ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கிடுறாங்க. அமௌண்ட் வாங்கினா அவரும் அதை நம்பி என்ன பண்ணிடுறாரு, இடைத்தரகரை நம்பி வெக்கட் பண்ணாம விட்டுறாரு. ஆனால் மாவட்ட நிர்வாகம் மற்ற நிர்வாகம் சேர்ந்து இந்த இடத்த உடனடியே காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டோசர் வச்சு இடிக்கிறாங்க, டோசர் வச்சு அப்புறப்படுத்துறாங்க. அப்ப அவரு கலங்குறாரு. 40 பேருக்கு மேல தொழிலாளர் இருக்கிறாங்க. இந்த இடத்த விட்டு இடம் மாறினா கூட ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10 நாளாவது இருக்கணும். இந்த ஒரு மாசமா மழை பெய்யுது, வருமானம் இல்லை, கையில காசு இல்லை, இதை விட்டு 10 நாள்ல ஷிஃப்ட் பண்ண முடியாது, ஒரு மாசமாவது ஆயிடும், நாங்க இதை விட்டு போனா நாங்க எங்க போவோம்னு சொல்லிட்டு என்கிட்ட அந்த மேனேஜர் முறையிடுறாரு. முறையிட்ட உடனே, நீங்க தான் நிறைய சர்வீஸ் பண்றீங்களா, சேரிட்டபிள் ட்ரஸ்ட்லாம் வச்சுக்கிறீங்களா, எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு அந்த ஜமுனா சர்க்கஸினுடைய மேலாளர் கேட்கும்போது போய் நேரடியாக போய் பார்க்குறேன். அந்த ஜமுனா சர்க்கஸ் கூடாரங்கள் போர்க்கள காட்சி போல்வா அங்கங்க சிதறி போய் கழட்டி போட்டு ஒரே அலங்கோலமா இருக்குது. அவங்களுடைய சர்க்கஸ் செய்யறவங்களுடைய முகத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு சோகத்துல இருக்கிறாங்க. அந்த சோகத்துல இருக்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்ற நிலையில அந்த சர்க்கஸ் ஓனரும் உட்காந்துக்கிட்டாரு. எனக்கு சேர்த்து சோறு போடு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஓனரும் உட்காந்துட்டாரு. இங்க எல்லாம் என்கிட்ட முறையிட்டு அழுகும்போது எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. முதல்ல இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது வழி செய்யும்னு சொல்லிட்டு ஒரு ஜுவல்லரி ஓனர்கிட்ட போய் கேட்குறேன். முதல்ல ஐயா இது மாரி அவங்க 40 பேர்கிட்ட இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆகுன்றாங்க, இந்த 40 பேருக்கு சாப்பாடு முதல்ல ரெடி பண்ணணும், எனக்கு ஏதாவது கொஞ்சம் ரைஸ் இருந்தா கொடுங்கன்னா. அவர் என்ன சொல்றாரு, ரேஷன் அரிசி இருந்தா பரவாயில்லையா. உடனே அவங்ககிட்ட ரேஷன் அரிசி இருந்தா பரவாயில்லையா, அவங்ககிட்ட கேட்கிறேன், ஏதோ ஒண்ணு சாமி எங்களுக்கு கொடுக்குறீங்க, நாங்க பசியில இருக்கிறோம்
அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஜுவல்லரி ஓனர்கிட்ட இருந்து ரேஷன் அரிசி கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோ 50 கிலோ அளவுக்கு கொடுக்குறாரு. அந்த அரிசியை வாங்கிட்டு போய் கொடுக்குறேன். கொடுத்தோடனே அந்த அரிசி அப்படியே பொண்ணு மாதிரி நினைச்சிட்டு அதை சோறாக்கி எல்லாரும் கஞ்சி வச்சு குடிக்கிறாங்க. முதல் நாள் கஞ்சி வச்சு பச்சை மிளகா வாங்கிட்டு போய் கடிக்கிறாங்க. அப்படி எனக்கு ஒரு மனத்து ஆற்றாமை தாங்காம முடியாம என்னுடைய யாரோ ஒருத்தன் ஹெல்ப் வருவாங்க நான் கேட்டுக்கிட்டு உடனே கடையா காய்கறி கடைக்கு ஏறுறேன். காய்கறி கடைக்கு ஏறினா அவங்கவுங்க மீந்து போன காய்கறிலாம் அப்படி அப்படியே கொடுக்குற மாதிரி சர்ச்சஸ் விடாறாங்க. இது மாதிரி கிடக்குறாங்க, பசியில் கிடக்குறாங்க. என்ன விஷயத்துல ஒரு பெரிய சோகம் என்னவென்றால் இந்த 40 பேருக்கும் மொழி தமிழ் தெரியாது. அவங்க வெளியில போய் பிச்சை எடுக்க கூட சொல்லி கேட்டு தங்களுடைய நிலையை பிச்சை எடுக்க கூட தெரியாது. அவங்களுக்கு கலைஞர்கள் என்ற ஒரு அங்கீகாரத்தை தவிர வேறு எதுவுமே அவர்களுக்கு துணை இருப்பதில்லை. ஆனால் இயற்கையும் அதிகாரங்களும் சதி செய்தன என்றுதான் இன்றைக்கு சொல்ல வேண்டும். கடையா போயிட்டு பிச்சை எடுத்து காய்கறி முதல்ல கொண்டு வந்து தேவையான காய்கறி ஒரு நாளுக்கு தேவையானது என்னவோ அதை கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இன்னொருத்தங்கிட்ட போறோம், ஒரு ஹோட்டலுக்காரமாகிட்ட போறேன். அந்த ஹோட்டலுக்காரமா போனா பாக்கெட் அதாவது டப்பாவா எண்ணெய் வாங்கி கொடுக்குறேன். பாக்கெட்டா கொடுக்கல, டப்பாவா வாங்கி கொடுக்குறான். 10 லிட்டர் 5 லிட்டர் எண்ணெய் வாங்கி கொடுக்குறாங்க. இப்படி 4 மணி பொழுது வரணுமா அந்த பொருட்கள் குவியுது. அதுக்கப்புறம் அந்த சர்க்கஸ் கூடாரத்துக்கு துணிமணிலேருந்து குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேஷாத்திரி ஆசிரமத்தினுடைய நிர்வாகி 2000 ரூபா பொறுமானம் உள்ள குழந்தைங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு இன்னொருத்தர் வாங்கி கொடுக்குறாங்க. அவங்க ட்ரெஸ்ஸு துணிமணி அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சோப்பு சீப்பு டவல் பெண்களுக்கு ஆண்களுக்கு லுங்கி இப்படியெல்லாம் ஒவ்வொரு கடைக்காரங்களும் இலவசமா கொடுக்குறாங்க. நான் எதுவும் முன்பணம் வச்சு யாருக்கும் வாங்கி கொடுக்கல, எல்லாமே பிச்சை எடுத்தது தான். இலவசமா வாங்கி கொடுத்து அதெல்லாம் நம்ம வீடியோவில் சிவப்புரட்சி டிவியில போட்டிருக்கிறோம். அப்போ எடுத்து போட்டு மக்களுக்கு அதை பார்த்து இன்னொன்று கடைசியா என்ன விஷயம்னா அவங்க பாசுமதி அரிசி இருக்கிறதுலே உயர்வான ரகம் எதுன்னு கேட்டா பாசுமதி அரிசி அந்த கலைஞர்களுக்கு பாசுமதி அரிசி கொடுத்து 40 நாளும் நிறைவடைஞ்சுது. அந்த அளவுக்கு சுபிட்சமா சொல்லும் போது முதல் ஆரம்பிச்ச அன்னைக்கு இறைவன்ட்ட நான் கேட்கிறேன், 40 நாள்ன்றாங்க, 40 பேருன்றாங்க, இதெல்லாம் நம்மளால முடியுமா சாமி, நீ தான் எனக்கு வழிகாட்டணும் அப்படின்னு முதல் நாள் நான் வேண்டுதல் விண்ணப்பிப்பேன். உன்னால் முடியும் என்ற அசிரீரி எனக்கு வந்தது. அன்னிலிருந்து தான் ஆரம்பிச்சேன். அந்த ரேஷன் அரிசி கிடைச்சிது, அதுல இருந்து இவ்வளவும் எனக்கு கிடைச்சிது. அதை கொண்டு போய் சமர்ப்பணமா செஞ்சு ஒரு நாள் அவங்க மூட்டை மூட்டையா கோதுமை மாவு கிடைச்சிட்டு மைதா மாவு கிடைச்ச உடனே அதை கொண்டு போய் கொடுத்தேன். அவங்க என்னோட ஒரு நாள் இருந்து சாப்பிட்டு தான் போகணும்னு சொன்னாங்க. சந்தோஷமா பூரி சுட்டு உருளைக்கிழங்கு கூட்டு செஞ்சு கொடுத்தாங்க, கிரேவி செஞ்சு கொடுத்தாங்க. அவங்களோட ஒரு நாள் இருந்து சாப்பிட்டுட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் பட்டாசு வெடிச்சு குழந்தைங்க பட்டாசு கொடுத்து எல்லாமே ரெடி பண்ணி அவங்களுக்கு அவங்களோட சந்தோஷத்தை நானும் ஒரு நாள் கலந்து சாப்பிட்டு வந்தேன். அந்த மனநிறைவு எனக்கு ஏற்பட்ட விளைவு தான் நம்மால் முடியும் உன்னால் முடியும் சொன்ன அந்த அறக்கட்டளையினுடைய விஷயத்தை மாற்றி நம்மால் முடியும் அறக்கட்டளை நம்ம தொடங்கி கிட்டத்தட்ட 8 மாதங்கள் நிறைவடைந்து அமாவாசை தோறும் அன்னதானம் செய்து கொண்டு வருகிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த அன்னதானம் இந்த அமாவாசை தோறும் நடக்கின்ற அன்னதானம் என்னால் நடப்பதே இல்லை. எது ஒன்றும் அவங்க நடத்தி கொடுப்பாங்க, இவங்க நடத்தி கொடுப்பாங்க அப்படின்னு பிளான் போடுவேன். திடீர்னு ஒத்துக்கிட்டு அவங்க கடைசி நேரத்தில் நெக்கோப்ப மட்டும் அவங்க கைட்டிட்டு போயிடுவாங்க, தரமாட்டாங்க. ஆனால் யாரோ ஒருத்தர் வருவாரு, என்ன செய்யணும் சாமின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், இதுமாரி எனக்கு ஒன்று கிடைச்சிச்சு ஒன்று கிடைக்கல அப்படின்னு போய் என்ன வேணும், காய்கறி வேணுமா, மளிகை ஜாமான் வேணுமா, சம்பளம் பத்தலையா, கப்பு வேணுமா, பிளேட் வேணுமா, என்ன வேணுமோ அதை கேட்டு அவங்க வாங்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க. என்னுடைய தொண்டு இன்றைய வரைக்கும், அதாவது பத்திரிக்கை அடிக்காத வரைக்கும் அது உறுதி கிடையாது. எந்த ஒரு நிகழ்ச்சியாக பத்திரிக்கை அடித்து முடிவு பண்ணி இன்னைக்கு அன்னதானம்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டேன்னா அந்த அன்னதானம் நடக்கும். திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா நிகழ்ச்சி சொல்லியிருந்தேன் இல்லையா, 10 நாள் நிகழ்ச்சி ஆடம்பரமா ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபா திருவிழா. அன்னன்னைக்கு நடக்கும் திருவிழா, அன்னன்னைக்கு யாராவது வருவாங்க பொறுப்பேற்றுவாங்க. 10 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கையில என்னடா பைசா இருக்குன்னு கேட்டா ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபா திருவிழா நடந்திருக்கும். 11வது நாள் முடிஞ்ச பிறகு கையில என்னடா பைசானா நில் இருக்காது. 10 அடியார்கள் பஜன் பண்ணிட்டு வருவாங்க. பஜன் பண்ணிட்டு வரவங்க காலைல எழுந்தது என்னோட சேர்ந்துட்டு ஒரு காஃபி டீ வாங்கி கொடுக்கணும் அடியாளுக்கு நினைப்பேன். ஆனா கையில காசு இருக்காது. தலையை சுழிஞ்சு நிற்கும் போது யாரோ வேண்டிய விட்டுருவாங்க, அன்னைக்கு ஒரு என்ன சமயம் எல்லாரும் இங்க நிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்களுக்கு காஃபி டீ வாங்கி கொடுங்க, அதனால நான் வாங்கி கொடுக்குறேன். இப்படியே தான் என்னுடைய தொண்டுகள் நிறைவடைந்து வருகிறது. என்னால் எதுவுமே நடப்பதில்லை, நான் பெரிய ஆளும் இல்லை. தொண்டு செய்வதற்கு வந்திருக்கிறேன், தொண்டு செய்து கொண்டிருக்கேன். அது அடியார்களுக்காக இருந்தாலும் சரி, ஆண்டவனுக்காக இருந்தாலும் சரி, என்னால் முடிஞ்ச நித்திய கடன். இந்த பூமிக்கு நான் எதுக்காக வந்தனோ அந்த வேலையை செய்து முடிக்கிற வரைக்கும் ஆண்டவன் என்ன வழிகாட்டுறாரோ அந்த வழிப்படி நான் நினைப்பேன். என் மனதிலோ மண்டையிலோ கர்வமோ ஆணவமோ எந்த காலத்திலும் இல்லை. ஏனென்றால் இந்த மண் என்பது ஆணவத்தை ஒழிக்கின்ற மண், இந்த மண் என்பது கர்வத்தை ஒழிக்கின்ற மண். அதனால எவ்வளவு பேர் பார்த்துருங்களோம் பார்க்கணும் கேட்பாங்க, என்ன சாமி பழையபடி நிகழ்ச்சி எல்லாம் நடத்தலையா, பழையபடி தொண்டுலாம் செய்யலையான்னு. அண்ணாமலையார் எப்ப எனக்கு உத்தரவு கொடுக்குறாரோ
அது மீண்டும் நடக்கும், நடக்காமலாம் போகாது. இந்த பூமிக்கு வந்த காரியம் என்பது மிகப்பெரிய மிராக்கிளான விஷயங்கள்லாம் எதிர்காலத்துல இருக்கு. எல்லாமே தேவ ரகசியங்களா இப்படி திறந்து விட்டுட்டா ஆன்மீகம் பறந்து ஓடி போயிடும். கை மூடி வச்சிருக்கிற வரைக்கும் தான் அது ஆன்மீகம். அதை திறந்து விட்டுட்டா நம்ம எல்லாரும் போல ஒருவராயிடுவோம். அல்வாவுக்கு சொல்றேன், சித்தர் புத்தர். யார் சித்தர் இந்த பூமியில? யார் சித்தர் சொல்லுங்க பார்ப்போம். இப்ப இருக்கிறவங்கள கடைசியா நான் பார்த்தது மூக்குப்பிடி சாமியை மட்டும்தான். நான் என்னுடைய அறிவுக்கு ஏற்பட்டவர்களை ஒரு பெரிய அளவுல கொண்டு போனேன், அவரை அடக்கம் பண்ணேன். அது போல இந்த பூமியில சித்தர்கள் முதல்ல தன்னைத்தான் உணரணும். தன்னை உணராதவன் எவனுமே ஞானி ஆக மாட்டான். ஞானி ஆனதுக்கு பிறகுதான் சித்தராக முடியும். சித்தி என்பது சித்து விளையாட்டுகள் காட்டணும், அற்புதங்கள் செய்யணும், பல ஞானங்கள் புரியணும், மக்கள் ஏத்துக்கணும். நீ உக்காந்துட்டு மனசுல வந்து வெந்தது தின்ட்டு வந்தது உளறவெல்லாம் சித்தர் கிடையாது. அப்படி போன நீ காட்டுக்கு போ, காட்டுல போய் இரு தவம். இங்க கார் பஸ் லாரியில போயிட்டு ஓடுற இடத்துல வந்து உக்காந்துக்கிட்டு வியூஸ் போகுதுன்னு சொல்லிட்டு இதுக்காக நீ வந்து சித்தர் புத்தன்னு உங்களுக்கு டைட்டில் ஒன்று ஏத்துக்கிட்டு நீ எல்லாம் சித்தர்னு சொல்லிட்டா, நாங்க உள்ளூர்வாசிகள் எத்தனையோ ஆன்மீகவாதிகள் இருக்கிறாங்க. இப்ப ஒரே ஒரு விஷயத்தையும் பாரு, ஆப்பிள் நிறுவனம் தெரியும் இல்லையா? இந்த ஆப்பிள் நிறுவனத்தினுடைய சிஇஓ ஒருத்தர், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் பார்த்தது கிடையாது. அவர் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருப்பாரு. அந்த பெரிய கோடீஸ்வரன் இந்த பூமியில வந்து ஒரு சாதாரண காவியை கட்டிட்டு மக்களோட மக்களா இருந்துட்டு சேவை செய்ய முடியுமா, அங்கங்க என்ன முடியுமான்னு சொல்லிட்டு சர்வீஸ் பண்ணிட்டு வந்ததா கேள்விப்பட்டேன். அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறவங்களாம் இன்னைக்கு சேஷன், டிஎன் சேஷன், அவர் பாத்தீங்கன்னா தேர்தல் அதிகாரியா இருந்தவர், அவரு கியூல நின்று சாமி தரிசனம் போயிட்டு போய்க்கிறாரு. இந்த இடத்துல ஆணவம் வந்து யாரும் கொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட நிலையில ஆணவம் கொண்டா அண்ணாமலையார் வெகு காலம் அவர்களுக்கு இடம் தர மாட்டார். மறுபடியும் சொல்றேன், இந்த உள்ளூர் சண்டைக்கெல்லாம் நான் வர விரும்பல. யாரோட சண்டை போறதுக்கு திருவண்ணாமலைக்கு நான் வரல. என்னுடைய வேலை தொண்டு செய்யறேன். அதே நேரத்துல எக்ஸ்டாப்ளினேஷன் யாராவது சொன்னாங்கன்னாக்கா அதை அவர்களுக்கு அறிவூட்டுவதற்கு என்னுடைய கடமையாக இருந்து நான் சில விஷயங்களை சொல்றேன். தவம் செய்ய வந்தவங்க தவம் செய்யுங்க. அதை விட்டுட்டு உங்களை மிகைப்படுத்திங்கன்னா அண்ணாமலையார் அப்புறம் யாரு? உங்களை மிகைப்படுத்திங்கனாக்கா அண்ணாமலை யாரு? யார் சித்தரு? எல்லாம் கடவுள் ஆயிட்டா அப்ப கடவுள் யாரு? இந்த நிலைக்கு கேள்விக்கு பதில் உண்டா? அதனால பெரியோர்கள் பாட்டில் பிழை சொல்வதும் தவறு. பெரியோர்களை போல நாம இருக்கணும்னு நான் தான் கடவுள். இப்ப மூக்குப்பிடி சாமியாருடைய பக்தர்கள் நிறைய தொண்டுகள் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா மூக்குப்பிடி சாமியாரை மறந்துட்டாங்களே. அவர் தானே உங்களுக்கு எல்லாம் வந்து வழிகாட்டினது. அவருடைய தொண்டு எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு செஞ்சீங்கன்னா அந்த நிர்வாகமானது மூக்குப்பிடி சாமியாருடைய கோவிலானது மிகப்பெரிய நிலையில கொண்டு போலாமே. ஏன் அதுக்கு என்ன வரல? அவரவர்கள் தன்னைத்தானே பிரதானப்படுத்திக் கொள்கிறார்களே தவிர சாமியை வந்து பிரதானம் பண்ணல. யாரெல்லாம் தொண்டு செய்வார்கள் தன்னை தாண்டி வந்து பிரதானப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆக பிரதானமா இருக்கக்கூடிய கருவறை எதுன்னா, நம்ம யாரை வழிபட்டு அந்த வழியில வந்தோமோ அந்த கருவறை தான் பிரதானம். நீ கருவறைன்னு சொல்லும்போது ஒரு ஞாபகம் வருது. இந்த திருவண்ணாமலை பொறுத்து 20 ஆண்டு காலத்துல நிறைய பேர் தங்களை கருவறையாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் அத்தனை கருவறைகளுக்கும் ஏறுவதற்கு அடியன் படிக்கட்டாக இருந்திருக்கிறேன் என்பது நிதர்சனமான உண்மை. அவங்களாம் நினைச்சிட்டு இருக்கலாம், நம்ம வளர்ந்துட்டோம், மோகன்சாமி எங்கேயோ பின்னாடி தங்கிட்டு கிடக்கிறாரு, அவர்லாம் இன்னைக்கு அவர் பின்னாடி கூட்டமும் கிடையாது, அவர் பின்னாடி ஆளுங்களே ஒத்தையா ஓடியாரு அப்படின்னு நினைக்கலாம். இல்ல, காலத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம், அதற்கான சமயத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம், அதற்கான தவத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கோம். தினசரி அடுத்தவனுக்கு துன்பம் தராமல் வாழ்ந்தால் அதுதான் சிறந்த தவம். பிறர் ஒருவருக்கு துன்பம் தராமல் நீ வாழ்ந்தினால் அதுதான் சிறந்த தவம். நீ போ உட்காந்து தியானம் பண்ணணும், தவம் பண்ணணும் அப்படி கிடையாது. இன்னைக்கு நீ வந்து யாருக்காவது துன்பம் தராமல் வாழ்ந்தியா, அதுவே இன்றைய தவத்தினுடைய பலனாக உனக்கு கிடைக்கும். அந்த வகையில ஒவ்வொரு முறையும் நாம் வந்து மக்களுக்கான விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம், இறைவன்கிட்ட கேட்டு செய்யறோம். எதிர்காலத்துல மிகப்பெரிய மிராக்கிளான சம்பவங்கள்லாம் நடக்க இருக்கு, நம்ம மூலியமா நடக்க இருக்கு. அதெல்லாம் தேவ ரகசியங்களா எதிர்காலத்துல சொல்லுவேன். இன்னும் சொல்ல போனாக்கா, இந்த திருவண்ணாமலைக்கு வந்த பிறகு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் அண்ணாமலையார் எந்த இடத்துல இருந்து பார்க்கணும்னா அந்த திசையில இருந்து ஒவ்வொரு வகையில காட்சி கொடுக்கிறார். இதெல்லாம் வெளியே சொல்வதற்கு அனுபவங்கள் தான் நமக்கு கூட வருமே தவிர வேற எந்த ஒரு விஷயங்களும் நம்ம கூட வராது. நம்முடைய புத்தகம் வந்து ஏற்கனவே ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கிறார், உண்மை பேரொழிகள் என்ற புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிறார். அந்த புத்தகத்துக்கு அப்புறம் இசை நாடா என்று ஒரு இசை தட்டு ஒன்று வெளியிட்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் இன்னமும் பதிவு பண்ணியிருக்கிறார். போதிய அதற்கான பொருளாதாரம் இல்லாதனால அடுத்தடுத்து இப்ப புத்தகம் வெளியிட்டா 100 புத்தகங்கள் என்னால் எழுத முடியும். நான் போய் 10 புத்தகத்துல ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிட்டு 10 புத்தகத்துல உருவி அதை ஒரு புத்தகமா வெளியிடுற ஒரு நிலையில என்னுடைய அனுபவத்தை சொன்னாலே போதும். பல வகையான புத்தகங்களை வெளியிடலாம், அது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். அதற்கான கால சூழ்நிலையும் பொருளாதாரமும் இல்லை. நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு. தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து மக்களுக்கான செய்தியை சொல்லுவோம். அந்த வேலை மட்டும்தான் என்னுடைய வேலை.
யாருடையும் உள்ளூர்காரங்களையோ மற்றவர்களையோ காழ்ப்புணர்ச்சி கிடையாது. சண்டை போடுவதற்கு இந்த ஊருக்கு வரவில்லை. அவர்கள் விஷயத்தை அவர்களாக பார்த்து கொள்ள வேண்டும். காலம் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு கட்டும் என்பதை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி. நமசிவாயம் வாழ்க. நாதன் தாள் வாழ்க. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.